அந்த அடப்புகள் பூராவுமே கொண்டு போய் ஆஞ்சியோ பண்ணுவாங்க, இல்லையா பேஸ் மேக்கர் வைப்பாங்க. கிட்டத்தட்ட 4-5 லட்சங்கள் வந்துடுது. குறைஞ்சபட்சம் 3 லட்சம், அதிகபட்சம் 7 லட்சம், இப்படி எல்லாம் வருது. இது வந்து இத்தனை நாள் தான், இத்தனை வருஷம் தான் ஒரு கணக்கு கொடுப்பாங்க. நான் என்ன சொல்றேன்னா, முன்ன காலத்துல அதே மாதிரி எதுவுமே கிடையாது. ஆனா அன்னைக்கு இருந்துச்சு அந்த அடப்பு, இன்னைக்கு இருக்கு. அந்த சூழ்நிலையில அன்னைக்கு ஜனங்கள் பெருக்கம் கம்மி, இப்ப ஜனப்பெருக்கம் ஜாஸ்தி, அதனால அதிகமா தெரியுது. அதனால யாரும் பயப்பட வேண்டாம். சர்வசாதாரணமாவே ஊட 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 வெறும் கேப்பக்கூழ் ஒருவேளை மட்டும் சாப்பிடுவாங்க. காலையில கேப்பக்கூழ ஒரு வேளை, டெய்லி ஒரு வேளை காலை சாப்பாடாவே வச்சுக்கிறேங்க. அந்த கொழுப்பு அடைக்க போற கொழுப்பு எப்படி கரைஞ்சு போகுதுன்னு மட்டும் பாருங்க. அந்த காலத்துல அதான் வைத்தியர்கள் சொன்னாங்க, கேப்பக்கூழ குடின்னு. இப்ப யாரும் சொல்றதுக்கு ஆள் இல்ல. டக்குன்னு ஏதாவது ஒன்னாக்க தூக்கிட்டு அங்க போயிடுறாங்க. அவங்க அதை பண்ணணும், இதை பண்ணணும், 5 கட்டு, 3 லட்சம் கட்டு, 5 லட்சம் கட்டு, 7 லட்சம் கட்டு, இப்படி படிக்கணும். வேண்டாம், ஷார்ட்டாவே சொல்லிடுறேன் உங்களுக்கு. நிச்சயமா கேப்பக்கூழ் எந்த வீட்லயும் புழங்குங்க, அது உங்களை வந்து எட்டியே பார்க்காது. காலை ஒரு வேளை கேப்பக்கூழ் செய்ய தெரியாதவங்க இருப்பீங்க, அம்மாக்குமாருங்க, அக்கம் பக்கத்துல கேட்டு செய்யுங்க. அப்படி செய்யுங்க. ஊட ஊட சிறுதானியங்கள் புழங்கி வாங்க. அப்படியெல்லாம் வந்தீங்கன்னாக்க நல்லா இருக்கும். இதுக்காக வேண்டி இதை சாப்பிடாத அதை சாப்பிடாத டாக்டர் பூரா பெரிய சிட்டை கொடுத்துருவாங்க. என்ன கொழுப்பு வந்துடும். கொழுப்பு மனுஷனுக்கு இருக்கணும் ஐயா. கொழுப்பு இல்லாத மனுஷன் இருக்க முடியாது. கொழுப்பு இருந்தாதான் அந்த தெம்பு தைரியம் எல்லாமே வரும். என்ன ஒண்ணு, அவங்க கணக்குல நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பு அப்படி ஒதுக்கி இருப்பாங்க. நல்ல கொழுப்புன்னா என்ன, கெட்ட கொழுப்புன்னா என்ன, அவங்க கிட்ட நீங்க கேட்க முடியாது, அவங்களால பதில் சொல்ல முடியாது. இப்ப நான் சொல்றேன் கேளுங்க. நல்ல கொழுப்பா இருக்கிறது கட்டி கொழுப்பு. கெட்ட கொழுப்புன்னு அவங்க சொல்றது நம்ம ஆட்டுக்கறியில சிலிப்பி கொழுப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, தண்ணியா நிக்கும். அதுக்கு பேர் தான் அவங்க சொல்றது கெட்ட கொழுப்பு. இந்த கெட்ட கொழுப்புல இருக்கிற நீரை பூராமே வடிகட்டி எடுக்கிறதா அந்த கேப்பக்கூழ். எந்த ஒரு வைத்தியனும் சொல்லியிருக்கவும் மாட்டான் கண்டிப்பா. இப்ப வைத்தியம் சொல்றதுக்கு ஆள் இல்ல. அவன் மருந்து வைக்கதான் பார்ப்பானே தவிர இதை சொல்றதுக்குலாம் ஆள் இல்லை. இதையே வந்து ஒரு சில டாக்டர் என் மேல ரொம்ப தூரத்துக்கு கடுப்பாதான் இருக்காங்க. என்னடா எல்லாத்தையும் இப்படி பண்ணிட்டு வெளியிட்டுக்கிட்டு இருக்கேன், அவனும் வந்து 50% ஆஃபர்ல பண்றான், நுழைவு கட்டணம் இல்லை, பதிவு கட்டணம் இல்லை, கன்சல்டிங் ஃபீஸ் இல்லை, டாக்டர் ஃபீஸ் இல்லை அப்படின்னு சொல்றேன். இதுக்கு மேல ஏன் மருந்துக்கு 50% ஆஃபர்னு சொல்லிட்டு இருக்கேன், நம்ம பொழப்பெல்லாம் கெடுக்கிறானேன்னு அவங்க நினைக்கிறாங்க. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? அந்த இறைவன் படைச்சு விட்டுருக்கான், அவன் வழி வகுக்கிறான், நான் செய்யறேன். என்னால ஒண்ணும் இல்லப்பா. சித்தர்கள் 18 பேரையும் நான் வணங்கி வரேன். அவங்களுக்கு சித்தர் பீடம்னு வச்சிருக்கேன் பூஜைக்கு. அந்த உள்ள சூழ்நிலையில எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் செய்யறேன். ஆனா நிச்சயமா வந்து இந்த உயிர் போற கட்டங்கள் எது வந்து செய்யுது, அந்த இதை கொண்டு போனோடனே எத்தனை லட்சங்கள் போக வேண்டியது இருக்கு. ஒருத்தர் வீட்டை வித்து போறாங்கய்யா. வசதி வாய்ப்பு கம்மியா இருக்குன்னாக்க வீட்டை வித்துறாங்க, வித்து கொண்டே கட்டுறாங்க. ஒரு சிலர் காட்டை வித்து கட்டுறாங்க. வேண்டாம், அப்படி எதுவும் போய் ஏமாறவும் வேண்டாம். அதுதான் நான் சொல்றேன், தனி ஒருவனாக இருங்க. ஏச்சு பிழைக்கிறேன் 7 கோடி, உழைச்சி சாப்பிட்றேன் 1 கோடின்னு ஒரு கணக்கே இருக்கு அந்த காலத்திலேயே. இப்ப அதுவேதான் பெருக்கிட்டு வருது. புரியுதுங்களா? அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறதுனால ஒவ்வொரு மருந்துகளா ஊட சொல்றேன். அந்த ஊட சொல்றதையும் பண்ணிக்கிறங்க. இதுல வந்து கல்லடப்புன்னு சொல்றாங்க. நான் சொன்னது இருதயத்துக்கு, இப்ப சொல்றது கிட்னிக்கு. அந்த கிட்னியில கல் எங்க இருந்தா வரல, நம்ம உடம்புல இருக்கிற உப்பு தான். அந்த கல் அந்த கிட்னிக்குள்ள இது ஆடிக்கிட்டே இருக்கும். நம்ம நடக்கிற போது செய்யற போது போற ஒரு தொட்டி மாதிரி தான் இருக்கும். அதுக்குள்ள ஆடிக்கிட்டே இருக்கிறது. அந்த இதை அப்படியே ஒதுங்க அது முறையடிச்சு அதுவே கல்லாகும். அந்த கல்லை தான் வந்து ஆஸ்பத்திரி கொண்டு போயாச்சுன்னா இதை உடைச்சி எடுக்கணும், அறுத்து எடுக்கணும், அதை எடுக்கணும், இப்படி எடுக்கணும், அப்படி எடுக்கணும் போட்டு சிட்டையை போடுவாங்க. என்ன அந்த அளவுக்கெல்லாம் போக வேண்டாம். ஊட ஒரு வாரத்துல 2 தடவை வச்சுக்கங்களேன். ஒரு நாளைக்கு வந்து வாழை தண்டு நல்லா நறுக்கி போட்டு சுக்கு மிளகு உப்பு கல் வச்சு
கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக வச்சு தண்ணி இருத்து குடிங்க. மற்ற நேரங்கள்ல அது ஒரு பொரியலாவும் செய்து சாப்பிடலாம். இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, வாழைப்பூ இருக்கு பார்த்தீங்களா, அந்த வாழைப்பூ வெஞ்சனமா வச்சு பருப்பு கலந்து வெஞ்சனமா வச்சு சாப்பிட்டே வாங்க. அரைகுறையா இருந்தாலும் அது காலி பண்ணி போயிடும், அரைகுறையாவே இருக்க விடாது. சரி, இந்த உள்ள சூழ்நிலையில பெருசா வந்துருச்சு. இது முன்ன ஆரம்ப ஸ்டேஜ், இது ஆரம்ப ஸ்டேஜ். அதனால இப்படி அப்படி செய்து காலி பண்ணிக்கலாம். எதுவுமே கவனிக்காத அளவுக்கு இருந்துட்டு அது மிதமுஞ்சு போயிருந்தோம் வச்சுக்கோங்களேன். ஒரு சிலர் கையில இப்படி தடை பார்க்கலாம், அவ்வளவுக்கு பெருசா ஆயிடும். 10% மேல போயிடும், 10 CMக்கு போயிடும், MM போயிடும். அதனால அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, வேற ஒன்றும் பயப்பட வேண்டாம். நேர வெளியில காட்ட பக்கம் போங்க. அந்த காட்ட பக்கம் போனீங்கன்னாக்க செப்பு நெறிஞ்சின்னு இருக்கும். என்ன நெறிஞ்சி? அதுக்கு இன்னொரு பேரு யானை நெறிஞ்சி. ஆமா, அது அப்படியே வேரோடு பண்ணிட்டு வாங்க. நல்லா வேற கழுக அலசுங்க, நல்லா நறுக்கி போடுங்க, பூரா கழுவிருங்க. அந்த இதவே செடியவே கழுவுங்க, வெட்டி நல்லா நறுக்கி போட்டு ஒரு 2 செம்பு தண்ணியை வைங்க. 1 கிளாஸாக வத்துற வரைக்குமே எரிங்க. அப்படி எரிச்சிட்டு காலையில வெள்ளனா வெறும் வயிற்றுல 1 கிளாஸ் தண்ணியவும் அப்படியே குடிச்சிருங்க. வேற எதுவுமே சேர்க்க வேண்டாம். அந்த செப்பு நெறிஞ்சு கிடைக்காத இடத்துல வேணா சிறு நெறிஞ்சு கொண்டு வாங்க. ஏன்னா இதுக்கும் பவர் இருக்கு, ஆனா அதுக்கு அதிக பவர் இருக்கு. அது கிடைக்காத பட்சத்துக்கு, ஆனா வெளியில கொஞ்சம் தூரம் போயாச்சுன்னாக்க காடு கரைகள்ல கிடக்கும், செப்பு மாதிரியே இருக்கும், 4 முள் இருக்கும், அதுக்கு பேர் செப்பு நெறிஞ்சு. அந்த மாதிரி இதை இல்ல, அது கிடைக்காத பட்சத்துக்கு இந்த சிறு நெறிஞ்சு நிறைய முள்ளுகளா இருக்கும், அதுல அதுவும் காலை குத்தும். அது வேறோட பண்ணிட்டு வாங்க. ரொம்ப சின்னதா இருந்து கண்டு இருந்து அப்படின்னு சொன்னீங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. நல்லா அலசி போட்டு கட் பண்ணி போட்டு வச்சு ஏறிங்க. ஆனா 2 செம்பு தண்ணிக்கு 1 கிளாஸ் ஆகணும். அந்த அளவுக்கு பண்ணிட்டீங்கன்னாக்க காலையில வெறும் வயிற்றுல படபடம் குடிச்சிருங்க. குடிச்சிட்டு வேற எதுவுமே நீங்க சாப்பிட வேணாம். மற்ற மருந்துகள் எப்போதும் போல டிஃபன் சாப்பிடுறது செய்யறது பண்ணிக்கிறங்க. இல்லையா, வலி ரொம்ப இருக்கா, ராத்திரியிலே குடிங்க. குடிச்சிட்டு காலையில யூரின் பாஸ் பண்ண போற போது ஒரு சிரட்டை ஏதாவது ஒரு டப்பாக போல பிடிங்க. பிடிச்சு அதுல ஒரு துணியை வடிகட்டி அதை ஊத்துங்க. அது எவ்வளவு தூரம் மணல் மாதிரி கரைஞ்சு வந்திருக்குன்னு அது உங்களுக்கே தெரியும். அதை பார்க்கலாம். இது 10 பைசா செலவில்லாத செய்யற ஒரு மருந்து, புரியுதுங்களா? அதுக்கப்புறம் வேணா உங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர்கிட்டயோ வைத்தியர்கிட்டயோ யார்கிட்டயும் வேணாலும் போங்க. நீங்க அலோபதியில போனாலும் சரி, சித்த ஆயுர்வேதால வந்தாலும் சரி, அதை நான் காலி பண்ணிட்டேன். இதை சாப்பிட்டாலே அது கரைஞ்சிருது. அது நொடிக்குத்தான் எடுத்து வரோம். அதனால அதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி செய்யுங்க. அது ஒன்றும் கசக்காது, மட்டும் இல்லை, எல்லாமே இது பண்ணாது. அதான் 2 செம்பு தண்ணிக்கு 1 கிளாஸ் ஆக்கிட்டாலே அது ஒரு டேஸ்ட் கிடைக்கும். அது நீங்க மடம்னு சாப்பிட்டா நல்லா ஆறிடணும். சுட சாப்பிடக்கூடாது. நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் குடிங்க. குடிச்சிட்டு சாப்பிட்டு படுங்க. காலையில பாருங்க, அப்படியே வச்சு எடுத்து பார்க்கலாம். மணல் மாதிரி அப்படி நொறுங்கி போய் தான் விழுகும். இந்த மாதிரிலாம் இருக்கு. இப்படி ஒன்னொன்னு உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டே வர்றேன். உங்களால முடிஞ்ச வரைக்கும் அதை நோட்ஸ் எடுத்துக்கிறங்க. நான் பேசிட்டு எடுக்க முடியாது, அதை போட்டு பார்த்துக்கிட்டு நீங்க அப்படியே நோட்ஸ் எடுத்துக்கிட்டே வாங்க. எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு அது பின்னாடி உதவும். ஒண்ணு. 2வது, இந்த ஒரு தொடர்ச்சியை அடுத்து போட்டுக்கிட்டே வருவோம். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பண்ணி பாருங்க. மற்ற வாட்ஸ்அப்புகளுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. ஆனா யாருமே பெரும்பகுதி இது பண்ணலையே, லைக் பண்ணலையே. என்ன காரணம்? எல்லாம் பாக்குறீங்க, எல்லாம் தகவல் வருது, லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. பண்ணுங்க, அப்பதானே எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும். சரி, மக்கள் ரொம்ப விரும்பி கேட்கறாங்க அப்படின்னு இன்னும் நிறைய சொல்லுவேன் இல்லையா? அதனால நன்றி, வணக்கம். மீண்டும் நல்ல முறையில் பாருங்க, தொடர்ச்சியா பாருங்க.